பலின்னா என்ன தெரியுமா? பலி அப்படின்னா என்ன தெரியுமா? பலி இடப்படுகிற அந்த மிருகமானது கொஞ்சம் கூட விரும்பாதான், அது கொஞ்சம் கூட விரும்பாது. எந்த மிருகமுமே சரி நான் என் களத்தை வெட்டு அப்படின்னு சொல்லி தானா போய் பலிபீடத்தின் மேல் படுக்காது. அந்த மிருகத்தை பிடிக்கும் பொழுதே அது உதறும், காலை கட்டும் பொழுது அது உதறும், தூக்கி பலிபீடத்தில் வைக்கும் பொழுதும் இஷ்டமே படாது. எவ்வளவு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமோ அவ்வளவு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அத்தனை மத்தியிலும் பலவந்தமா இந்த மிருகத்தை அமித்தி பிடித்து, கால்களை அமித்தி பிடித்து, தலையை அமித்தி பிடித்து, கத்தி எடுத்து அது கழுத்தின் மேல் வைத்து அதை அந்த கழுத்தை துண்டித்து அதிலிருந்து ரத்தம் அது துள்ள துள்ள அது துடிக்க துடிக்க அதிலிருந்து ரத்தத்தை வெளியேற்றுகிறதான் பலி. அப்ப துதி பலி என்பது உங்களுக்கு விருப்பமாயிருந்தாலும் விருப்பமில்லை என்று சொன்னாலும், உள்ளம் உடைந்து கிடந்தாலும், கசப்பாயிருந்தாலும், வெறுப்பாயிருந்தாலும், இறுதியும் நடுங்கினாலும், சோர்ந்து போயிருந்தாலும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறதே துதி. அதன் மூலம் மகிமை வெளிப்படும். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீ நீதியின் வலதுகரத்தால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஒரு வாக்கை நினைவுபடுத்துகிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கும் பொழுதும் இந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கும் பொழுதும் நிச்சயமாகவே அவர் சொன்னதை அப்படியே செய்கிற தேவனாக இருக்கிறார். நாமும் நீங்களும் விசுவாசிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த தேவாதி தேவன் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்கிறார். அவர் இயேசு, அவர் மாறாதவர். நீ பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார்னாக்கா, அவர் நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்ய அவரால் முடியும். மனிதர்களால் முடியாமல் போகலாம், ஆனால் தேவனால் முடியும். ஏன்னாக்கா அவர் வாக்கு மாறாதவர். எப்பொழுதுமே அவரை நாம் எப்படி நம்புகிறோம்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாய் நிற்க முடியும் என்று சொன்னால், அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவரை நம்புவது. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் தேவனை நம்புகிறார்கள். ஆனால் வெறுமனே நான் ஆண்டவரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி அந்த எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை என்ன ஆகுறதுனாக்கா, ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு போராட்டங்கள் வரும் பொழுது, வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது சோர்ந்து போய் விடுகிறார்கள். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் இவரை நம்புகிறவர்களாய் நாம் இருக்கிறபடினாலே நாம் அந்த வார்த்தை நம்மை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மை அந்தந்த நேரங்களில் நம்மை பலப்படுத்துகிறதாய், நமக்கு உதவி செய்கிறதாய், அந்த வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வல்லமை வெளிப்படுத்துகிறதாய் அவர் இருக்கிறார். நாம் அவருடைய ஆவியின் பலத்தினால் நிரப்பப்படியாக அவர் விரும்புகிறார். பரிசுத்தாவின் பலத்தை நமக்கு தருகிறார் என்பதை நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். நம்முடைய ஆவியை கொண்டு நம்முடைய மனதிலே ஒரு பலனை தருகிறார். அதை அவரே உண்டாக்குகிறார். சரீரத்திலும் அது கிரியை செய்கிறது. பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்மை தேவன் நிரப்பும் பொழுது அது நம்முடைய சரீரத்திலும் கூட ஒரு பலனை உண்டு பண்ணுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்திருக்க முடியும். ஆண்டவர் சரீரத்தில் பலவீனமாய் இருந்ததான பவுல் ஒரு 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனத்தோறும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரையிலும். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில பலவீனங்கள் வரும் பொழுது அவருடைய பலன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் நமக்கு தர அவர் ஒப்பந்தம் செய்திருக்கிறார். ஏன் அவர் பலனை தராருனாக்கா, நாம் பலவீனப்படும் பொழுது ஏன் அவருடைய பலனை தராரு, நாம் பலவீனப்படும் பொழுது ஏன் அவருடைய பலன் கிருபையாய் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள். யார்? நாம் புது உடன்படிக்கையின்
புது உடன்படிக்கையின் சுதந்திரதாரராக இருக்கிறோம். புது உடன்படிக்கையின் சுதந்திரதாரராக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து, இது நான் உங்களுக்காக செய்யப்படும் புதிய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கையை இயேசு நம்மோடு செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவரும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை வெறுமனை நம்பவில்லை. எப்பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீரிலே மூழ்கி நாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமோ, நாம் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வந்துவிட்டோம். எப்படி திருமணத்தில் ஒரு ஒப்பந்தம் உடன்படிக்கை செய்யப்படுகிறதோ, அதுபோல இயேசுவோடு கூட உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? அவருடையதெல்லாம் நம்முடையதாகிறது. அவர் நமக்காக என்னென்ன செய்து முடித்தாரோ அதெல்லாம் நமக்கு சொந்தம். ஆகவே தான் ஒரு புது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை இந்த பவுலுடைய வாழ்க்கையிலே நினைவுபடுத்துகிறார் பாருங்க. உனக்கு பலவீனமா, என் பலன் வரும். உனக்கு குறைவா, என் நிறைவு வரும். உனக்கு தரித்திரமா, என் ஐஸ்வர்யம். இதுதான் கிறிஸ்துவின் உடன்படிக்கையில் நமக்கு நடக்கிறதான மிகப்பெரிய ஒரு நன்மை. இன்னைக்கு நாம் சில நேரங்களில் பலவீனமாக இருக்கும் பொழுது, நாம் குறைவுள்ளவராக இருக்கும் பொழுது கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் சில நன்மைகளை தருகிறார். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேகர் சில நன்மைகளை பெற்றுக்கொள்கிறது நமக்கு தகுதியே கிடையாது. சில சுகத்தையோ சில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறது நம்ம தகுதியே கிடையாது. ஆனாலும் ஏன் கொடுக்கிறார் என்று சொன்னால், நம் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். இயேசுவை நம்பி இருக்கிறோம், விசுவாசித்து இருக்கிறோம், தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அவருக்காக வாழ முயற்சிக்கிறோம். ஒருவேளை சில குறைகள் இருக்கலாம், ஆனால் அவருக்காக வாழ முயற்சிக்கிறோம், வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகவே நம்முடைய அந்த உடன்படிக்கையில் அவர் மாறாதவர். பல நேரங்களில் நாம் மாறி போயிடுறோம். போதுமான அளவு அவர் நேசிக்கிறதில்ல, போதுமான அளவு ஒரு அன்பு கூறுறதில்ல, போதுமான அளவு அவரை கனம் பண்றதில்ல. ஆனாலும் கூட அவர் உடன்படிக்கையில் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறுறதில்ல. ஆகவே பாருங்க, என்ன ஆராதனைக்கு வந்தாலும் வரலனாலும் ஜெபிச்சாலும் ஜெபம் பண்ணலனாலும் சில நன்மைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் மாறாதவர். ஆமேன். அவர் மாறாதவராக இருக்கிறதுனால அவருடைய கிருபையை நம்ம அற்பமாகவும் எண்ணக்கூடாது, உதாசீனமும் படுத்தக்கூடாது. நாம் இன்னும் அதிகமாய் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவரை நேசிக்கிறவர்களாய், அவருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறவர்களாய், அவரை கனம் பண்ணுகிறவர்களாய், அவரை நேசிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் அந்த உடன்படிக்கையின் மூலம் வருகிற அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேருகிறதாய் இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். என் பலம் பூரணமாய் விளங்கும். எல்லாரும் சொல்லுங்க, என் பலம் பூரணமாய் விளங்கும். இயேசுவின் பலம் என் வாழ்க்கையில் பூரணமாய் விளங்கும். பாருங்க, முழுசு பூரணம்னா முழுசும். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் எதன் நிமித்தம் வருகிறதுன்னு சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் எப்படிப்பட்ட பலவீனங்கள் வந்தாலும் கூட அந்த பலவீனங்களை அவர் தாங்குகிறதற்கு சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த பலவீனங்களிலே அவருடைய பலனை கொடுத்து நமக்கு பலன் தந்து நம்மை தாங்கி நடத்த இயேசு என்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், ஒரு சம்பவத்தை நான் ரெண்டு மூணு வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 23:22. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. என்னங்க இது? எப்படிப்பட்ட பலனா? காண்டாம் மிருகத்துக்கு ஒத்த பலன். காண்டாம் மிருகத்தினுடைய பலன் தெரியுமா? காண்டாம் மிருகத்தை பற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, யானை இருக்குது இல்லை, யானை தான் பயங்கர பலசாலி அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அந்த யானையே எகுத்து நிற்குமா காண்டாமிருகம். அந்த அளவுக்கு பலன் உள்ளது தான் காண்டாமிருகம். அப்போ நம்ம மிருகங்களையே பலமுள்ளதாக இருக்கிற ஒரு சக்தி சாய்ந்த ஒரு மிருகம் அப்படின்னாக்கா யானையை தான் நம்ம முதலாவது நினைப்போம். அந்த யானையை எகுத்து நிற்கக்கூடிய பலன் அதுதான் காண்டாமிருகத்தின் பலன். அந்த காண்டாமிருகம் யானையை எகுத்து நிற்குமா? அந்த அளவுக்கு பலன் உள்ளதான் காண்டாமிருகம். அதை சொல்றாரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அப்படின்னா என்ன? பொதுவாக இன்றைக்கு நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இந்த உலகத்தில் எந்த வல்லமை, எந்த வியாதியின் வல்லமை, எந்த பிசாசின் வல்லமை, எந்த மனுஷனுடைய வல்லமை, எந்த வல்லமைக்கும் மேலான ஒரு பலனை உங்களுக்கு எனக்கும் அவர் தருகிறார். ஹல்லேலூயா. அது என்னாகமம் 24:8 பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாம் மிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். எதுக்கு இந்த பலன்?
எதுக்கு இந்த காண்டாமிருகத்துவத்த பலன் எதுக்கு கொடுக்கப்படுகிறது? ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே ஏன் இந்த பலன் கொடுக்கப்படுகிறது? தேவ பிள்ளைகளுக்கு ஏன் இந்த பலனை தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால், அவருக்காக வாழ்வதற்கு, அவருடைய தேவனுக்கும் சத்ரு தான். தேவனுக்கு சத்ருவாய் இருக்கிறதெல்லாம் நமக்கும் சத்ரு. இயேசு சிலுவையிலே வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசை ஜெயித்தார். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் பிசாசின் கிரியைகளில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். சத்ருவை துரத்தினார், பிசாசை ஓட்டினார், வியாதிகளை குணமாக்கினார். இன்றைக்கு அந்த பலனை தேவ பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்து உங்களையும் என்னையும் அவருக்கு சத்ருவாகவும் நமக்கு சத்ருவாயும் இருக்கிற பிசாசுகளையும் வியாதிகளையும் சாபங்களையும் பட்சித்து நொறுக்கி ஜெயிக்க அந்த பலன் உதவுகிறது. ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துவத்த பலன் எதுக்குனாக்கா, சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து எலும்புகளை நொறுக்கி அம்புகளாலே எய்வார்கள். இப்படிப்பட்ட பலன் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் தேவன் தந்து நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அன்னைக்கு எகிப்திலிருந்து புறப்படு பண்ணின இஸ்ரேல் மக்களுக்கு காண்டாமிருகத்துவத்த பலனை தந்தார். இன்னைக்கு பாவ சேற்றிலிருந்து மீட்கப்பட்டு இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனை தந்து சத்துருக்களையும் பட்சிக்க, எலும்புகளை நொறுக்க, அம்புகளால் அவர்களை எல்லாம் மேற்கொள்ள. நமக்கு பலன் எதுக்கு தேவை? ஆவியில் எதற்கு பலன் தேவை? சரீரத்தில் எதுக்கு பலன் தேவை? நமக்கு சரீரத்தில் பலன் தேவை, எல்லாத்துக்குமே தெரியும். என்னத்துக்கு வேலை செய்யணும், நம்முடைய கடமைகளை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கிற பொறுப்புகளை செய்யணும். சரீரத்தில் பலன் தேவை. ஆவியிலும் சரீரத்தில் பலன் இருந்து ஆவியில் பலன் இல்லை அப்படின்னாக்கா, நாம் உலகத்தில் சில நம்முடைய சத்துருக்களாக இருக்கிற பிசாசின் வல்லமைகளை ஜெயிக்க முடியாது. அதே நேரத்தில் ஆவியில் பலத்தோடு இருந்து சரீரத்தில் பலன் இல்லைனாலும் அதுவும் நம்முடைய தேவ சித்தத்தை நம்மால் செய்து முடிக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் அன்றைக்கு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு காண்டாமிருகத்துவத்த பலனை சரீரத்தில் தான் கொடுத்திருந்தாரு. சரீரத்தில் கொடுத்திருந்தாரு. அந்த பலனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அந்த நாட்களில் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்கு சத்ருவாய் இருக்கிறவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக நாம் பார்க்கிறோம். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் சத்துருக்கள் மாம்சம் ரத்தமே தான் சத்துருக்கள். சரீர ஃபிசிக்கலாகவே சத்துருக்கள். அவங்க சத்துருக்கள் அழிக்கணும் அப்படின்னாக்கா அவங்க இன்னொரு சரீர பிரகாரமாக இருக்கிற அவர்களை போல் இருக்கிற மனுஷரை கொல்லணும், அவர்களை வெட்டணும், அவர்களுடைய ரத்தத்தெல்லாம் கூட சிந்த விடணும், அவருடைய மிருகங்களெல்லாம் அழிக்கணும். அப்படித்தான் அவர்கள் சத்துருக்களாக பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டை நம்மளுக்கு மனுஷர்கள் சத்ரு அல்ல, கண்களில் பார்க்கிற எதுவும் சத்ருவாய் அல்ல. ஆனால் நமக்கு ஆவிக்குரிய விதத்திலே மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு சத்ருவாய் புதிய ஏற்பாடு நமக்கு வெளிப்படுத்தவில்லை. நமக்கு இருக்கிற சத்துருக்கள் எல்லாம் ஆவிக்குரிய விதத்திலே பிசாசின் வல்லமையாக, பிசாசு பயன்படுத்துகிற மனிதர்களாக, அப்படிப்பட்ட சத்துருக்களை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அந்த சத்துருக்களை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலனை தேவன் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 34:7 உபாகம் 34:7 மோசே மரிக்கும்போது 120 வயதாயிருந்தான். அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. எத்தனை வருஷத்துல மோசே மரிச்சான்? நான் அடிக்கடி 120 வருஷம் யார் இருக்கிறேன்னு கேட்பனே. இந்த ஆளை ஃபாலோ பண்ணுங்க. யார? மோசையை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஆளே தான் எழுதியிருக்கிற சங்கீதத்தை, இந்த ஆறு எழுதின சங்கீதத்தை தான் சொல்றாங்க. பலத்தின் மிகுதியால் மனுஷனுடைய ஆயுசு காலங்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். இந்த ஆளை தான் எழுதிட்டு எழுதுனால 120 வருஷம் இருக்கலாமா? நியாயமா இது? அப்போ நான் அவர் எழுதினதை விட அவரை பார்க்குறேன். யாரை பார்க்குறேன்? அவரை பார்க்குறேன். பலத்தின் மீதால் 80 வருஷம் இந்த ஆள் எழுதிட்டு, இந்த ஆள் எத்தனை வருஷம் இருந்தாரா மரிக்கும்போது? எல்லாரும் சொல்லுங்க, நான் மரிக்கும்போது 120 வயசா இருப்பேன். இருப்பீங்களா? விசுவாசத்தோடு சொல்றீங்களா? இப்பயே போறதுக்கு சில பேர் ரெடியா இருக்கிறீங்க. யார் இந்த கஷ்டம், இந்த வேதனை, இந்த பாடுகள் எல்லாம் தாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 120 டச் பண்ணாத வரதில்லை அப்படின்ட்டு நான் இருக்கிறேன். ஆமேன். ஏன்னா அந்த ஆள் தான் 120 வருஷம் இருந்தார்ல. 120 வருஷத்துல எப்படியா தள்ளாடிக்கலாம் இல்லை, என்ன இல்லை, கண் இருளடையில
பலன் குன்றி போல ஒரு ஆசை வருது பாருங்க. அந்த ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஆசை வருது, கர்த்தர் இப்படியும் வாழ வைக்க முடியும், இப்படியும் பலப்படுத்த முடியும். பாருங்க, இன்னைக்கு ஊழியக்காரர் இளம் வயதிலேயே ஊழியக்காரர்கள் போய்விடும் பொழுது ஊழியம் பாதிக்கப்படுகிறது. எத்தனையோ ஊழியக்காரர்கள்லாம் வாழ வேண்டிய வயதிலேயே, ஊழியம் செய்ய வேண்டிய வயதிலேயே மரிக்கிறார்கள். ஏன்னா சரீர பலவீனங்கள். அவங்க ஆவியில் பலனாக தான் இருந்திருப்பாங்க, சரீரத்தில் சில பலவீனங்கள். ஆனால் சரீரமும் பலத்தோடு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நீடி ஆயுள் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 80, 90, 100 வருஷம், 120 வருஷம் ஒவ்வொரு ஊழியக்காரரும், வல்லமையான ஊழியக்காரெலாம் ஊழியம் செஞ்சால் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் நாட்டுக்கு, தேசத்திற்கு. ஆகவே ஊழியக்காரர்களுக்காய், அவருடைய ஆரோக்கியத்திற்காய், அவருடைய நீடி ஆயுளுக்காய் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆமென். இப்போ மோசே போல 120 வருஷம் இருந்தான், கண்கள் இருடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது வாக்குத்தத்தமாக நீங்கள் எடுத்துக்காங்க, ஆண்டவரே மோசே கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை என்று சொல்லி எழுதியிருக்கிறதே. அப்போ மோசேக்கு கண் மங்களடையாமல் கண் வெளிச்சத்தையும் அவன் பலனையும் நல்ல கண் பார்வையும் நல்ல பலனையும் கொடுத்தது யாரு? ஏசப்பா. எல்லாம் சொல்லு, ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்போ மோசேக்கு கொடுத்தவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் கொடுப்பார். அவரை நம்புவோம், அவரை நாம் விசுவாசிப்போம். யோசுவா சொல்றான் பாருங்க, யோசுவா 14:11. யோசுவா 14வது அதிகாரம் 11. அதில் யோசுவா சொல்கிறத ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இருந்த பலன் சொல்லுங்க, அப்போது இருந்த பலன் எப்பயும் இருக்கிறது. எப்ப இருந்த பலன்? இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையில ஒரு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பலன் இப்பொழுது இருக்காது, சரீர பிரகாரமாக எடுத்துக்கிட்டாக்கா. ஆனால் ஆவியில பலன் நமக்கு எப்பொழுதுமே புது பலனோடு கூட நாம் இருக்கும் பொழுது, ஆண்டோடைய வார்த்தையின்படியே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடைந்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது புது பலன் கிடைக்கிறது. அந்த பலன் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதது. ஆமென். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாக நம்மை வாழ வைக்கும். ஆவியில் உற்சாகமாக இருக்கும் பொழுது சரீர பிரகாரமாக மற்ற காரியங்கள் எல்லாம் சரியாய் நமக்கு நடக்கும். சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, நல்ல உணவு, நல்ல சத்தான சாப்பாடுகளை சாப்பிட்றதுனால தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிட்டு விளக்குவார். சில நேரத்தில் சத்தான உணவுகளை, கொழுப்பான உணவுகளை ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் கொழுப்புள்ள உணவை உண்டது போல திருப்தி அடைவார்கள் சொல்லி. இன்னைக்கு கொழுப்பு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு கொழுப்புன்னா ரொம்ப இஷ்டம், எவ்வளவு கொழுப்புனாலும் கொடுங்க, நான் சாப்பிட்றேன். ஏன்னாக்கா எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்றோம், விசுவாசத்தோடு சாப்பிட்றோம். கொழுப்பை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த கொழுப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நீ எந்த உணவை, உங்களுடைய சரீரத்துக்கு ஒத்து போகிற எந்த உணவு சாப்பிட்டாலும் அது பாதிப்பு உண்டு பண்ண முடியாது. நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய வயது, நம்முடைய வெயிட்டு, நம்முடைய சரீரத்தின் அளவுக்கு தக்கதாக ஞானமான உணவுகளை எடுத்துக்கொள்கிறது, நல்லது. ஆனால் ஆவியிலே நாம் பலனாய் இருக்கும் பொழுது அது சரீரத்தையும் கூட பாதிக்கிறது. ஆவியில உற்சாகமாக இருக்கும் பொழுது சரீரத்தில் அது சுகத்தை கொண்டு வருகிறது, பலனை கொண்டு வருகிறது. அதுக்கு நல்ல பலனை தேவன் தந்தார். பாருங்க, யோசுவாவுக்கு அந்த பலனை கொடுத்தது யாரு? மோசே அனுப்பின நாளில இருந்த அதே பலன் இன்னைக்கும் இருக்குது அப்படின்றான். ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அதே ஆவிக்குரிய பலன் அதே நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியும், ஆண்டவரால் தர முடியும். எப்பொழுது? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்படும் பொழுது அதே பலனை அவர் இந்த நாளிலே நமக்கு தந்து நம்மை நடத்த விரும்புகிறார். சங்கீதம் 29:11 வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 29:11 எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப பலனை கொடுக்கிறது யாரு? நமக்கு பலனை கொடுக்கிறது யாரு? வேலை செய்ய பலனை கொடுக்கிறது யாரு? உழைக்க பலனை கொடுக்கிறது யாரு? பாட பலன் கொடுக்கிறது யாரு? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு நம்முடைய சரீரத்திலும் சரி, ஆவியிலும் சரி, ஆத்மாவிலும் சரி பலன் கொடுக்கிறது யாரு? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர். கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார். நம்முடைய பலன் எல்லாம் உண்மையாகவே அது
போதுமானதாய் இல்லை இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு. நம்முடைய பலன் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றுமே இல்லை. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெளிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய பலன் ஒன்றுமே இல்லை. அவருடைய பலன் தான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு பலன் கொடுக்கிறவரும் அவர்தான், சமாதானம் கொடுக்கிறவரும் அவர்தான், ஆசீர்வதிக்கிறவரும் அவர்தான். இதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பலன், நான் சமாதானமாக இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லி இயேசுவை நம்புகிறவனால் சொல்ல முடியாது. என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அவர்தான் பலன் கொள்கிறார், அவர்தான் பலன் தருகிறார். சங்கீதக்காரன் சங்கீதம் 84:5 சொல்லுகிறான், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். நாம் ஒவ்வொரு நாளும் யாரில் பலன் அடையணும்? இயேசுக்குள்ள பலன் அடையும் பொழுது நம்முடைய சரீரத்திலே மற்ற எல்லா காரியங்களிலும் கூட நமக்கு பலன் உண்டாகிறதா இருக்கிறது, நமக்கு ஞானம் உண்டாகிறதா இருக்கிறது. சங்கீதம் 84:5 அத்தான் சொல்கிறான், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களிலே செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யாரில் நாம் பலன் கொள்ளணும்? உலகத்தில் சரீர பிரகாரமாய் பலன் அடையிறதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரீரத்தை பலன் அடையிறதுக்கு நாம் அனுதினமும் சத்தான உணவுகளை நமக்கு பலன் கொடுக்கிற, சத்துவம் கொடுக்கிற உணவுகளை உட்கொள்கிறோம். அதையும் தாண்டி நாம் பலவீனமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு டாக்டருடைய அட்வைஸ் கிடைக்கிறது. போகும்பொழுது இந்த உணவை நீங்கள் சாப்பிடுங்க, இந்த சத்து குறைவாக இருக்குது, இந்த புரோட்டீன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு நம்மளுக்கு சொல்லி நம்மளை சாப்பிட வைக்கிறாங்க. ஆனால் கர்த்தரில் பலன் கொள்வதற்கு தான் நமக்கு ஆலோசனைகள் போதுமான அளவுக்கு இல்லை, அறிவுரைகள் இல்லை, நம்ம உற்சாகப்படுத்துகிற காரியங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஏன்னா நாம் உலக பிரகாரமாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக உலகத்தில் தான் அதிகமான நேரம் வாழ்கிறோம், உலகத்தில் தான் அதிகமான நேரம் ஈடுபடுகிறோம். எபேசியர் 6:10 சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இது மிகவும் அவசியம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு. கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படலை அப்படின்னாக்கா கிறிஸ்துவ வாழ்க்கை கடினமாய் மாறிவிடும், ஒரு மாதிரி பாரமாய் மாறிவிடும். கிறிஸ்துவ வாழ்க்கை பாரமாக இருக்குதா உங்களுக்கு யாருக்காவது? கிறிஸ்துவோடு ஆராதனைக்கு வர்றது பாரமாக இருக்குதா? ஜெபிக்கிறது பாரமாக இருக்குதா? வேதம் வாசிக்கிறது பாரமாக இருக்குதா? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது பாரமாக இருக்குதா? ஒரு மாதிரி சோர்வாக இருக்குதா? காரணம் என்ன அப்படின்னாக்கா, வேலை செய்கிறதுக்கு உலகத்தில் இஷ்டம் இல்லைனாக்கா அவங்க நல்லா தெரிஞ்சு போகிறோம். ஏன் அப்படின்னா சரீரத்தில் வியாதியாக இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க. ஆகவே என்ன முடியல, அவங்களால வேலை செய்ய முடியல. அப்போ கர்த்தருடைய காரியங்களிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், கர்த்தருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய காரியங்களில் என்னால் ஜெபிக்க முடியறதில்ல, அதிக நேரம் ஜெபிக்க முடியறதில்ல, வேதம் வாசிக்க முடியறதில்ல, கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேட்க முடியறதில்ல, சமாதானமாக இருக்க முடியறதில்ல, தேவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் இல்லை, ஒரு உற்சாகம் வர்றதில்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நான் சந்தோஷமாய் இருந்தேன், ஆவலாய் இருந்தேன், வாஞ்சியாய் இருந்தேன். மானானது நீரோடைக்கை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கர்த்தருக்காக வாஞ்சிக்கிறது. இதெல்லாம் ஒரு வாஞ்சியினால், ஒரு அன்பினால், ஒரு பிரியத்தினால் உண்டாகிற உறவு. அப்படிப்பட்ட அந்த உறவு இல்லை என்று சொன்னால் நாம் பலவீனமாய் இருக்கிறோம், ஆவியிலே பலவீனமாய் இருக்கிறோம், ஆத்துமாவிலே பலவீனமாய் இருக்கிறோம். நாம் கர்த்தரிலும் ஒரு சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 40:29 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாமல் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் இதை செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்தில் பலன் இல்லாத போலும் பொழுது நாம் சரீரத்தில் பலனை பெற்றுக்கொள்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதே நேரத்தில் நம்முடைய ஆவியிலும் கூட அவர் பலனை உண்டு பண்ணும் பொழுது அது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தையும் நீக்கி நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு பலன் தேவை என்பதை நாம் அறிகிறோம். சரியா? இந்த பலன் நம்மளுக்கு ஆவியில தேவை, ஆத்மாவில தேவை, சரீரத்திலும் தேவை. வெறும் சரீரத்தில் நல்லா சாப்பிட்டு நல்லா பலத்தோடு இருந்தால் போதாது, அதே நேரத்தில் ஆவியிலையும் நாம் பலனாக இருக்கணும். ஆவியில் பலனாக இருந்தால் தான் எல்லாம் ஆவிக்குரிய காரியத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வெற்றி வாழ்க்கை அமைகிறது. உலகத்தாரை பற்றி நாம் யோசிக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், என்னுடைய டெக்னிக்கு, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய பிஸ்னஸ் டெக்னிக்கு அப்படின்னு சொல்லுவான்.
ஒருவேளை அது சக்ஸஸாக போகிறது மாதிரி தெரியலாம். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு, இயேசு கிறிஸ்துவை நம்புகிற நமக்கு அந்த டெக்னிக்கெல்லாம் ஒன்றும் பெரிய விதத்தில் நமக்கு ஒரு நன்மையை கொண்டு வர முடியாது. அவருடைய கிருபை தான் கொண்டு வர முடியும். ஆமேன். அவருடைய கிருபை தான் நமக்கு நன்மைகளை கொண்டு வர முடியும். அவருடைய இரக்கம், அவருடைய வல்லமை, அவருடைய வசனங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை, அவருடைய கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வர முடியும். அப்போ நாம் ஆவியிலே பலனடைவதற்கு, தேவனோடு உறவிலே நாம் சீராய் இருப்பதற்கு, தேவனை முதலாவது தேடுவதற்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைவதற்கு, ஆவி ஆத்மா சரீரத்தில் பலன் அடைவதற்கு இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இதன் மூலமாய் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எதிரியின் பயமுறுத்தல்கள் நீங்கும், சோர்வுகள் நீங்கும், அவிசுவாசங்கள் நீங்கும், சந்தேகங்கள் நீங்கும். ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு புது பலன் உண்டாகும். ஆமேன். ஏன்னா ஆவியில பலனா இருந்தா சரீரத்தில் தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லி, யார் ஒருவர் உள்ளத்துல சந்தோஷமா இருக்கிறாங்களோ அவங்க முகத்துல பார்த்தா தெரிஞ்சிடும். உள்ளத்துல பலனோடு இருக்காங்க தெரிஞ்சு போயிடும். நல்லாவே தெரிஞ்சு போயிடும் அவங்க உள்ளத்துல பலவீனமா இருக்கிறாங்க, சோர்ந்து போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேத வசனம் சொல்லுகிறது, முறிந்த ஆவி யாரால தாங்கக்கூடும்? ஆவி முறிஞ்சு போயிடக்கூடாது. ஆவியில பலனுள்ளா இருந்தாக்கா, அந்த நம்பிக்கை உண்டாச்சுனாக்கா எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். அந்த நம்பிக்கை ஆவியிலே தேவன் நமக்கு கொடுத்து நம்மை பலப்படுத்த நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு சிறந்த வழியை இந்த நாளிலே கற்றுக்கொள்ள போகிறோம். சிம்பிளான வழிதான், நமக்கு தெரிஞ்ச வழிதான். இதனால மீண்டும் நினைவுபடுத்தி நம்மை அனலாக்கி கொள்ள போகிறோம். நிச்சயமாகவே அந்த பலன் நமக்கு புதுப்பிக்க முடியும். வாழ்க்கையிலே பிசாசானவன் இதுல பலன் இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையில அதை நாம் உபயோகப்படுத்தாதபடி, அதை பிராக்டிஸ் பண்ணாதபடி, அதை நாம் செயல்படுத்தாதபடி தடுக்கிறதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. இந்த சத்தியத்தை தியானிக்கும் பொழுது நீங்களே எந்த அளவுக்கு பிசாசை அவாய்ட் பண்ணி வைக்கிறான். ஏன்னா இதில் ஏதோ ஒன்று இருக்குது, இதில் ஏதோ ஒரு வல்லமை இருக்குது, ஏதோ ஒரு தேவனுடைய மகிமை இருக்குது, தேவனுடைய பலன் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே தான் இதை அவ்வளவு அவாய்ட் பண்ணுகிறான். மற்றதெல்லாம் நம்ம எவ்வளவோ விட்டுருவான். இந்த காரியத்தில் எவ்வளோ அவாய்ட் பண்ணுகிறான் பிசாசானவன். எவ்வளவு தந்திரமாய் ஞானமாய் உங்களையும் என்னையும் விசேஷமாய் தேவ பிள்ளைகளையும் எவ்வளவு இதிலிருந்து அவாய்ட் பண்ணி வைக்கிறான்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களாக்கா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். நம் சத்தியத்தை அறிகிற பொழுது, அந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய பலன் உண்டாகும். நம் சத்தியத்தினால் பல கட்டுகளிலிருந்து, பல பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலையாக முடியும். நன்றாய் கவனிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 8:2. சங்கீத புஸ்தகம் 8:2 வாசிக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். பயனனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். பகைனனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இந்த சத்தியத்தை நாம் கேட்டிருப்போம் பல இடங்களிலே. இந்த குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணீர். அப்ப பலன் நம்முடைய சரீரத்தில் நம்முடைய ஆவி ஆத்மாவில் பலன் பெருகுகிறதற்கு வாய் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? இதெல்லாம் சொல்லுங்க. வாய் ரொம்ப முக்கியம். பலவீனம் அடைவதற்கும் பலன் அடைவதற்கும் வாய் மிகவும் முக்கியம். தேவன் ஒரு வாயில் பலனை வைத்திருக்கிறார். வாயை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய ஆவி பலன் அடையும், ஆத்மா பலன் அடையும், சில நேரத்தில் சரீரமும் கூட பலன் அடையும். ஏன் என்று சொன்னால் வாய் ரொம்பவும் முக்கியம். இன்னைக்கு வாயினால் தான் பல காரியங்களிலே நாம் சிக்கிக் கொள்கிறோம். வாயினால் தான் பல காரியங்களிலே தோற்று போய்விடுகிறோம். வாயினால் தான் பல வியாதிகளே கூட வருகிறது என்பதை கூட சொல்லுகிறார்கள். இப்போ வாய் ரொம்ப முக்கியம். வாயிலே பலன் உண்டு பண்ணினீர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, வாயில பலன் உண்டு பண்ணினீர் அப்படின்னாக்கா, இந்த வாய் இந்த நாக்கு, இந்த வாய், இந்த வார்த்தைகள் கர்த்தரை துதிக்கிறதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. நமக்கு கர்த்தரை துதிக்கும்படியாக, அந்த கர்த்தரை துதிப்பது என்பது தான் இந்த வசனத்தின் அர்த்தம் என்று சொல்லுகிறார்கள். வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் அப்படின்னு சொன்னாக்கா,
வாயில் தேவனை துதிக்கும் பொழுது ஒரு பலன் உண்டாகிறதை, ஒரு வல்லமை வெளிப்படுகிறதை அநேகருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும் வேதத்திலே. உதாரணமாக சில ஒரு ரெண்டு இல்லாட்டினா 3 சம்பவங்களை நேரத்துக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து விவரிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது ஒரு புதிய ஏற்பாட்டிலே ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23லிருந்து 27 வரலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. புதிய ஏற்பாடு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23லிருந்து. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 23லிருந்து 27 வரையிலும். அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்கள் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதிலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரர் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். சரி, கவனிப்போம். அப்போ அப்போஸ்தலர் நடபடிகளிலே பவுலும் சீலாவும் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்தது நிமித்தம், ஆமென், எல்லாம் சொல்லு, இயேசுவுக்கு ஊழியம் செய்தது நிமித்தம் எதுக்கு அடிக்கப்பட்டாங்க? அவங்க எந்த பாவமும் பண்ணல, எந்த தவறும் பண்ணல, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினாங்க, அதற்காக அடிக்கப்படுறாங்க. சிறைச்சாலைக்கு கொண்டுட்டு போறாங்க. உட்கால்வரையில் வைக்கிறாங்க. கால்கள் தொழுமரத்தில் மாட்டி வைக்கிறாங்க. ஃபாதர் பெர்க்மன்ஸ் இதை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுவார், நல்ல வேலை கையை கட்டினான், காலை கட்டினான், வாயை கட்டாத விட்டுட்டான் அப்படின்னு. என்னத்த கட்டலையா? வாயை கட்டல. வாயை கட்டியிருந்தாக்கா இருதயத்தில் கூட துதிக்கலாம் நம்ம. ஆனால் வாய்க்கு இது வரலும் எத்தனையோ தண்டனைகள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். எத்தனையோ தண்டனைகள்லாம் இருக்குது. 2 கையும் கட்டிடுவாங்க, காலையும் கட்டிடுவாங்க, இருட்டில் போட்டுருவாங்க. எங்கேயாவது வாய்க்கு டேப்பு சாப்பிட்ற நேரம் போவ, எப்பயுமே நீ பேசவே கூடாதுன்னு வாய்க்கு டேப் போட்டி தண்டிக்கிற, வாயை லாக் பண்ணி வாயை தைச்சோ டேப் போட்டியோ வாயில் பேசவே கூடாதுன்னு சொல்லி அந்த வாயை லாக் பண்ணுறதான தண்டனை எங்கன்னா இருக்குதா? எங்கேயுமே இல்லைல்ல, எங்கேயுமே இல்லை. ஆச்சரியமான ஒன்று, கர்த்தர் வாயை கட்டுறதுக்கு அனுமதிக்கிறதே இல்லை இந்த பூமியில் யாருக்குமே. வாய் இருந்தாக்கா வெற்றி அடைஞ்சிடலாம். ஆமென். எல்லாம் கட்டப்பட்டிருந்தாலும் கூட ஆண்டவருங்க அந்த காரியத்தை, அந்த சத்தியத்தை பரிசுத்தவான்களுக்கு இன்றைக்கு தியானிக்கிற உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்க. வாய் திறக்கப்பட்டிருந்தது, வாய் கட்டல. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். சூழ்நிலையை, அதனால் ஃபாதர் குழந்தைசாமி அவர்கள் ஒரு பாடலை பாடியிருப்பாங்க, சூழ்நிலைகளை நீ பார்க்காதே, சூழ்ந்து வரும் துன்பத்தை நோக்காதே, பாரமானவைகளை வீசி போடு, பரவசமாய் நீ துதிப்பாடு. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரருடைய புஸ்தகத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன். யாருன்னு தெரியல, ஆனால் படித்த ஞாபகம் உண்டு. இந்த நேரத்தில் அது நினைவுக்கு வருகிறது. அவர் எப்பொழுது ரொம்ப துக்கமாக ஃபீல் பண்ணுறாரோ, சோர்வாக ஃபீல் பண்ணுறாரோ, பலவீனமாக ஃபீல் பண்ணுறாரோ, அப்போ போய் அவருடைய ஜெப அறைக்குள்ளே போய், தனி அறைக்குள்ளே போய் நல்ல ஒரு வாக்குத்தத்த பாடலோ, நல்ல உற்சாகமான பீட் கொடுக்கறதான நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அடங்கிய தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய பாடலை போட்டு, ஒரு பாடல் 2 பாடல் போட்டு நல்லா டான்ஸ் ஆடுவாராம். படித்தது நல்லா டான்ஸ் ஆடி துதிச்சு டான்ஸ் ஆடிட்டு வெளியே வந்தாருனாக்கா சூழ்நிலை மாறி இருக்குமா. ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த சம்பவங்களை வாசிக்கும் பொழுது நான் அப்படித்தான் நினைக்கிறது. எங்க துதிக்கிறாங்க? சிறைக்குள்ள துதிக்கிறாங்க, காரியங்கள் மாறுதலாய் மாறுகிறது. சிறைக்குள்ள துதிக்கிறாங்க, ஆனால் துதிக்கிற சிச்சுவேஷன் இல்லை. இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எதை ஜெபிக்கிறதுக்கு கூட பிசாசு தடை பண்ண மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னாக்கா துக்கமாக இருக்கும், நல்லா போய் கொஞ்ச நேரம் அழுது ஆண்டோடைய சமத்தில் கணுத்தனி சிந்தி, அப்படி ஆண்டவரே எனக்கு மாத்திரம் கஷ்டம், கணவனால் கஷ்டம், மனைவியால் கஷ்டம், பிள்ளைகளால் கஷ்டம், குடும்பத்தால் கஷ்டம், அவங்களால கஷ்டம், இவங்களால கஷ்டம், இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுறது நல்லா ஃபீலிங்காக இருக்கும். நல்ல ஒரு எமோஷன் உண்டாகும், நல்லா ஜெபிப்போம். தவறுன்னு சொல்லல, நான் அழுது ஜெபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கூட ஜெபிக்கலாம், வாக்குத்தத்தங்களை சொல்லி கூட ஜெபிக்கலாம். ஆனால் துதிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். ஏன்னா துதிக்கிறதுக்கு வாயே வராது. ஏன்னா சூழ்நிலைகள் நமக்கு
நம்மளுக்கு சாதகமா இல்லை, பாதகமா இருக்குது. துதிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அடி, சரீரத்தில் வலி, மனதில் வலி, வேதனை, கை கட்டப்பட்டிருக்கிறது, கால் கட்டப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் போய் துதியா? ஜபம் ஓகே, துதியா துதியா பாடலாம், ரொம்ப கஷ்டம். அதனால தான் பாருங்க, நம்ம ஆராதனையில் வந்து கைகளை தட்டி நடனமாடி உற்சாகமாய் முழு பலத்தோடு, முழு ஆத்மோடு, முழு மனதோடு அன்பு கூர்ந்து அவரை பாடுவோம்னாக்கா, ஏன்னாக்கா எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிற நிலையில எப்படி பாட முடியும்? கஷ்டமா தான் இருக்குது. ஆனால் பாடினால் விடுதலை. ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் பலி என்கிறதை குறித்து ஒரு ஊழியக்காரர் இப்படியே விளக்கினார். பலினா என்ன தெரியுமா? பலி அப்படின்னா என்ன தெரியுமா? பலி இடப்படுகிற அந்த மிருகமானது கொஞ்சம் கூட விரும்பாது. எந்த மிருகமுமே சரி நான் என் களத்தை வெட்டு அப்படின்னு சொல்லி தானா போய் பலிபீடத்தின் மேல் படுக்காது. அந்த மிருகத்தை பிடிக்கும் பொழுதே அது உதறும், காலை கட்டும் பொழுது அது உதறும், தூக்கி பலிபீடத்தில் வைக்கும் பொழுதும் இஷ்டமே படாது. எவ்வளவு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுமோ அவ்வளவு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அத்தனை மத்தியிலும் பலவந்தமா இந்த மிருகத்தை அமித்தி பிடித்து, கால்களை அமித்தி பிடித்து, தலையை அமித்தி பிடித்து, கத்தி எடுத்து அது கழுத்தின் மேல் வைத்து, அதை அந்த கழுத்தை துண்டித்து அதிலிருந்து ரத்தம், அது துள்ள அது துடிக்க அதிலிருந்து ரத்தத்தை வெளியேற்றுகிறதான் பலி. அப்ப துதி பலி என்பது உங்களுக்கு விருப்பமாயிருந்தாலும் விருப்பமில்லை என்று சொன்னாலும், உள்ளம் உடைந்து கிடந்தாலும், கசப்பாயிருந்தாலும், வெறுப்பாயிருந்தாலும், இறுதியும் நடுங்கினாலும், சோர்ந்து போயிருந்தாலும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறதே துதி. அதன் மூலம் மகிமை வெளிப்படும். நல்லா இருக்கும் பொழுது துதினாக்கா எல்லாரும் துதிக்கலாங்க. சந்தோஷமா இருக்கும் பொழுது துதிக்கிறது யாருக்கு முடியாது? உடைக்கப்பட்டு இருக்கிறேன், நொறுக்கப்பட்டு இருக்கிறேன், வேதனைப்பட்டு இருக்கிறேன், அவமானப்பட்டு இருக்கிறேன், நிந்திக்கப்பட்டு இருக்கிறேன், உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில கர்த்தர் நல்லவர்னு சொல்றதுக்கு வாய் வருமா? அதுதான் பலி. விருப்பம் இருந்தா நான் துதிக்கிறேன், விருப்பம் இருந்தா ஆராதனைக்கு வரேன், விருப்பம் இருந்தா கர்த்தரை பாடுறேன். இல்ல, உன்னுடைய விருப்பத்தை சார்ந்ததல்ல தேவனை துதிப்பது. அவர் துதிக்கு பாத்திரர், மகிமைக்கு அவர் பாத்திரர். இதன் மூலமா தான் அவருடைய மகிமை வெளிப்படும். சந்தோஷமா இருக்கும் பொழுது டான்ஸ் ஆடுறது யாருக்கு முடியாது? எல்லாம் பரிபூர்ணமா இருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்கிறது யாருக்கு முடியாது? முடியும். சூழ்நிலைகள் சாதகமா இல்லை, நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை இல்லை, நான் விரும்பின மாதிரி என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சூழ்நிலை போய்கிட்டு இல்லை. ஆனா ஒண்ணு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பாடும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்பட்டு சூழ்நிலைகளை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் கர்த்தரால் உண்டாகிற ஒரு பலன். ஹல்லேலூயா. கர்த்தரால் உண்டாகிற ஒரு பலன். ஆபகுக் 3:19 பாருங்க. ஆபகுக் 3:19 சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்திரையவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் பலன். பவுல் இதைத்தான் பிராக்டிஸ் பண்ணுகிறான். என் பலவீனத்தில் நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா அவர் பலன் வெளிப்படும், அவருடைய வல்லமை வெளிப்படும். அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு நம்மை பலப்படுத்துகிறதற்கு, கர்த்தர் நம்முடைய பலனாய் மாறுவதற்கு, நம்முடைய சூழ்நிலைகள் தடுக்காதபடிக்கு நாம் ஞானமாய் நடந்து கொள்ள ஆவியானோர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். தேவனை துதித்து பாடினார்கள். எல்லாம் சொல்ல, தேவனை துதித்து பாடுவேன், தேவனை துதித்து பாடுவேன். ஆகவே ஆராதனை தேவனை துதித்து பாடுகிறது என்பது அவ்வளவு ஒரு கனமான ஒன்றுங்க. அது மிகப்பெரிய பாதிப்பை, மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். இதை கண்டுகொண்ட தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 34:1-3 வரலும் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. பாட சொன்னா சில நேரத்துக்கு பாட்டே வரதில்ல, வாயை திறந்து பாட முடியறதில்ல, கரங்களை தட்ட முடியறதில்ல. நம்முடைய சரீரத்தை கொஞ்சம் அசைத்து பாருங்க, உலகத்தில் இருக்கிற நம்முடைய உலக காரியத்திற்கு, நம்முடைய வேலைகளுக்கு, நம்முடைய எனர்ஜியை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய முயற்சியை, நம்முடைய ஞானத்தை, நம்முடைய திறமைகளை, கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆற்றலையும் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, இரவு பகலாய் நாம் அலைய முடியுமோ,
அப்படியெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு மாத்திரம் கொஞ்சம் கூட சரீரத்தில் இருக்கிற பலனையோ நம்முடைய தொண்டையில் இருக்கிற பலனையோ செலவழிப்பதற்கு இஷ்டமில்லாமல் இருக்கிறது. அதன் மத்தியில் துதிப்பது தான் துதி. ஆமென். இஷ்டமில்லாத இருக்குது இல்லையா? இத்தான் நல்ல டைம் தேவனை துதிப்பதற்கு. இப்பொழுது தான் கர்த்தருடைய மகிமையை அனுபவிப்பதற்கு சரியான ஒரு நேரம். எந்த நேரத்திலும் கூட கர்த்தரை துதிப்பதற்கு தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் விழிப்புணர்வுகளாய் இருக்கும்படியாக ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். பெர்க்மன்ஸ் அதனால் ஒரு பாடலை அருமையாக எழுதியிருக்கிறார். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், துதித்து பாடி இடிப்போம், மகிழ்ந்து பாடி மதிலை இடிப்போம். அல்லேலூயா. அப்ப துதிக்கிறது அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். துதியினால் வருகிற பலனை பத்தி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். துதியினால் வருகிற பலன் சாதாரணமானது இல்லைங்க. ஜெபிக்கிறதை காட்டிலும் ஜெபிக்கும் பொழுது பதில் வருகிறது. ஒரு நல்ல ஊழியர் இவ்வாறு விளக்கினார். எப்படி விளக்கினார்? ஒரு பிரசங்கம் பண்ணுகிறவன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறான், ஜெபிக்கிறவன் தேவனுடைய பதிலை கொண்டு வருகிறான், துதிக்கிறவன் தேவனையே கொண்டு வருகிறான். துதி தேவனுடைய சிங்காசனம். ஆமென். துதி தேவனுக்கு போடுகிற ஒவ்வொரு துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் தேவனுக்கு சிங்காசனம் போடுகிறது போல. ஏன்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துதியில் வாசமாயிருக்கிற, எல்லாம் சொல்லுங்க, துதியில் வாசமாய். துதிக்கும் பொழுது என்ன பண்றாருனாக்கா அவர் வாசம் பண்ணுகிறார். அப்ப துதிக்கிற இடத்தில் வந்து விடுகிறார். அவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை துதிக்கிற, பிரஸ்தாபப்படுத்துகிற, கனம் பண்ணுகிற, ஸ்தோத்தரிக்கிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். துதிக்கிற இடத்துல வந்து ஆசீர்வதிக்கிறாராம். ஜெபிக்கிற இடத்துல பதில் அனுப்புறாரு. பிரசங்கிக்கிற இடத்துல வார்த்தை அனுப்பி சுகமாக்குறாரு. ஜெபிக்கிற இடத்துல பதில் கொடுத்து நம்மளை உற்சாகப்படுத்துறாரு. ஆனா துதிக்கிற இடத்துல அவரே வந்து, ஹல்லேலூயா. சாலமோன் ஆலயத்தில் பலி செலுத்தின பொழுது ஆசாரிகள் பணிவிடை செய்ய முடியாத அளவுக்கு மகிமையே இறங்கி வந்தது. சாலமோன் பேசுறாரு, தரிசனம் கொடுக்கிறாரு, ஞானத்தை கொடுக்கிறாரு, அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா பலி செலுத்தும் பொழுது மாத்திரம், துதி பலியை செலுத்தும் பொழுது மாத்திரம் அவருடைய மகிமையே இறங்கி வந்து விடுகிறது. அவருடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் இறக்கி அந்த மகிமையினால் உண்டாகிற அந்த பலனை அனுபவிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. துதி வாயில் இருந்தால் வெற்றி. நம் வாழ்க்கையில் பிசாசின் பலன் கிரியை செய்கிறதற்கு நம் வாய் சிந்தை காரணமாய் இருக்கிறது. வாய் துதியினால், கர்த்தருடைய வசன தியானத்தினால், காதுகளில் கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது பலன் பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நாம மகிமை அடையும். காதுல கர்த்தருடைய வார்த்தை, வாயிலே கர்த்தருடைய துதி, இருதயத்திலே அவருடைய வசன தியானம். இதுதான் கிறிஸ்து வாழ்க்கையின் வெற்றியினுடைய அஸ்திபாரமாய் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. ஆகவே தேவனுடைய பலன், தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற சில வழிகளை நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே ஒரே வழியை தேவன் வைத்துவில்லை. துன்பமாக இருக்கும் பொழுது வெறும் ஜெபத்தை மாத்திரம் தேவன் நமக்கு வழியாய் வைத்திருக்கவில்லை. ஜெபம்தான் ஒரு ரூட்டு. நான் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ற நல்லது, ஜெபிப்பதை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் ஜெபம் தான் ரூட் என்று சொல்லி இல்லை. ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். அதை காட்டிலும் மேலானது தான், அதை காட்டிலும் மேலானது தேவனை துதிப்பது. யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இங்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகம், அதில் 6வது அதிகாரம், யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரலாம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன். யோசுவா 6:1-10. நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் வசனத்தின் மேல் கண்களை வைத்து பார்த்து கொண்டே வாங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-10. எரிக்கோ இஸ்ரவேல் புத்திற்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவன் வெளியே போகவும் இல்லை, ஒருவன் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிக்கோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரிகள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்புகள் எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரிகள் எக்காலங்களை ஊத வேண்டும்.
அவர்கள் அந்த கொம்புகளின் நெடுந்தொனி இருக்கும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தில் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். அப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள் தொனிக்கும் 7 எக்காங்களையும் 7 ஆசாரியர்களின் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று சொல்லி ஜனங்களை நோக்கி பட்டணத்தை சுற்றி நடந்து போங்கள், கர்த்தரின் பெட்டிக்கு முன் நடக்க கடவர்கள் என்றான். யோசுவா ஜனங்களிடத்துக்கு பேசின உடனே தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்திருக்கிற 7 ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பாக நடந்து எக்காலங்களை ஊதினார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு பின் சென்றது. எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்களுக்கு முன் யுத்த சன்னத்தரானவர்கள் நடந்தார்கள். பின்தண்டு எக்காலங்கள் ஊதப்படும் பெட்டிக்கு பின் சென்றது. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு சம்பவம். துதியினால், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுனால், கர்த்தரை உயர்த்தி பாடுகிறதுனால், கர்த்தருடைய நாமத்தை எக்காலத்தை ஊதி ஸ்தோத்தரிக்கிறதுனால், கம்பீர சத்தமிடுகிறதுனால், ஹல்லேலூயா என்று கோஷமிடுகிறதுனால் எப்படி தடைகள் உடைகிறது என்பதை நாம் பல விதங்களிலே தியானிக்க நாம் கேட்டிருக்கோம். அற்புதமான ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பரிக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கோஷமிடும் பொழுது, ஹல்லேலூயா என்று சொல்லும் பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது, இன்னைக்கு சபைகளிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே சத்தத்தை உயர்த்துகிறது என்பது ரொம்பவும் குறைத்து காணப்படுகிறது. சத்தத்தை உயர்த்துகிறது ஒரு சரியானதாக ஒரு நல்ல ஒழுக்கம் அல்ல என்ற ஒரு கருத்து கூட சில நேரங்களிலே நல்ல சத்தத்தை உயர்த்தி இசைகளை போட்டு ஹல்லேலூயா என்று கோஷமிட்டு கைகளை தட்டி உற்சாகமாக கர்த்தரை துதிப்பது என்பது அது ஒரு சரியான ஒழுங்கு இல்லை என்ற ஒரு கருத்து கூட அநேகருடைய உள்ளங்களிலே வந்து விடுகிறது. ஆனால் எல்லா நேரங்களிலும் அப்படி இல்லை. தேவ ஆவியான உணர்த்துகிற பொழுது உற்சாகமாய் கோஷமிட்டு கைத்தாள ஓசையோடு, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு, கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை உயர்த்துவது அது தேவன் விரும்புகிற ஒன்று. ஆமேன். அவ்வப்போது தேவன் விரும்புகிற நேரங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, சபைகளிலே கர்த்தரை கம்பீரமாய் ஆர்ப்பரிக்க கடவீர்கள். எல்லாரும் சொல்ல, ஆர்ப்பரிக்க கடவீர்கள். நீங்க ஆர்ப்பரிக்கிறீங்களா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில கட்டுக்கள், சில தடைகள், சில பொருளாதார ரீதியாக, சரீர ரீதியாக, குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, வேலையிலே நம்முடைய தடைகள் இருக்கிறதுக்கு காரணமே கூட ஒருவேளை நம்ம ஆர்ப்பரிக்காது இருக்கலாம் இல்லையா? சபைகளில் கூட ஆர்ப்பரியுங்கள், இயேசு என்று கூப்பிடுங்கள் சொல்லுவது சிலருக்கு கோச்சமா இருக்குது. அந்நிய பாஷையிலே சத்தத்தை வைத்து ஜெபிங்கள் என்று சொல்லுவது சிலருக்கு வெக்கமாய் இருக்கிறது. சிலர் அதில் கோச்சப்படுகிறார்கள். சில அமைதியாய் நல்ல ஒழுக்கத்தோடு டீசென்டாக கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். நல்லது. ஆனால் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லும் பொழுது, ஆர்ப்பரிக்கும் பொழுது சில அலங்கங்கள் இடிந்து விழுகிறதற்கு வாய்ப்பு உண்டு. ஹல்லேலூயா. இயேசு என்று நம்முடைய சத்தத்தை உயர்த்தி கம்பீர சத்தத்தோடு கூப்பிடும் பொழுது சிலர் அதட்டுறாங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று குசு குசு என்று கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? ஆமா, இருக்குது. அப்படி கூப்பிடும் பொழுது சிலர் என்ன பண்ணாங்களாம்? இப்படிலாம் சத்தம் போடக்கூடாது, இயேசு இப்படியே கூப்பிடுறது. இயேசுவை அழகா கூப்பிடணும், அமைதியா கூப்பிடணும், இல்லைன்னா கொஞ்சம் மரியாதை கொடுத்து கூப்பிடணும். சும்மா உன் சத்தத்தை உயர்த்தி எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இயேசுவே தாவீதின் குமாரனே கூப்பிடுற அப்படின்னு சொல்லி அதட்டுனாங்களாம். ஆனால் அவன் நிறுத்தலை. இயேசுவே தாவீதின் குமாரனே. ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரத்தில் ஆர்ப்பரிக்க வேண்டியதாக இருக்குது. அமைதியாக போய் ஆடையை தொட வேண்டிய நேரத்தில் ஆடையை தொட வேண்டியதாக இருக்குது. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆர்ப்பரிக்கல, அமைதியை போய் ஆடையை தொட்டா அது ஒரு வழி. குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஆர்ப்பரித்தான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்க, நன்மை செய்ய வைத்திருக்கிற வழிகள் 1000 உண்டு. ஆமேன். ஆவியான நடத்துகிற பிரகாரமாக நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது கோட்டைகள் உடையும். அவர்கள் துதித்து பாடினார்கள், அவ்வளவுதான். அவங்க துதித்து பாடினது சும்மா அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் கேட்டுட்டு இருந்திருக்கோம். ஆனால் இந்த ஆர்ப்பரிப்பு எதிரிகளுக்கே கேட்டிருக்கோம். இந்த எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிக்கிறது யாருக்கு கேட்டிருக்கோம்? எதிரிகளுக்கே கேட்டிருக்கும். அதனால் தான் இவர் பில்லி கிராம் என்கிறதான ஊழியக்காரர் சொல்லுகிறார், நீங்கள் ஆர்ப்பரியுங்கள், விசுவாச அறிக்கை பண்ணுங்கள், நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், வசனத்தை அறிக்கையிடுங்கள், எதுவரையிலும் நரகம் கேட்கிற வரையிலும் பேசுங்கள், சாத்தான் பயப்படுகிற வரையிலும் பேசுங்கள், பரலோகம் இறங்கி வருகிற வரையிலும் பேசுங்கள். நம்முடைய வாயிலே
ஆர்ப்பரிப்பு, தேவனை துதிக்கிற துதி, கம்பீர சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை நிச்சயமாக உடைக்கும் என்பதை நாம் இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திராயிருக்கிற கர்த்தர் அவர். துதிக்கு பாத்திராயிருக்கிற கர்த்தர், துதிக்கு பாத்திராயிருக்கிற கர்த்தர். அப்படி சொல்கிறான் பாருங்க. என் பெலனாகி கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 18:1-2-3 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 18:1-2-3 துதிக்கு பாத்திராயிருக்கிற கர்த்தரை நோக்கி, எல்லாரும் சொல்லுங்க, துதிக்கு பாத்திராயிருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கூப்பிடுவேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கூப்பிடுறதுனா எப்படி? யாரோ ஒருத்தர் அங்கே தூரத்தில் அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்படி கூப்பிடுவோம்? சார் இங்க வாங்க அப்படின்னுமா? என்ன சொல்லுவோம்? சத்தம் போடுறது தான் கூப்பிடுறதுன்னு பேரு. துதிக்கு பாத்திரா இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, துதிக்கு பாத்திரா இருக்கிற கர்த்தரை நோக்கி நான் சத்தத்தோடு, கம்பீர சத்தத்தோடு அவரை ஆர்ப்பரித்து துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே அமைதியாய் துதிக்கிறது நல்லது. ஆர்ப்பத்தி துதிக்கிறதும் கூட பல விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எரிக்கோக்களை, தடைகளை, கோட்டை கொத்தளங்களை, பிசாசின் எல்லா விதமான கட்டுகளை உடைத்து எறியும். அதில் ஒரு வல்லமை வெளிப்படும். பெலன் நம்முடைய வாழ்க்கையிலே அது பெலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் வாயிலே உண்டாகிற பெலன். அங்கு சிறைச்சாலையிலும் கூட வாயைத்தான் பயன்படுத்தினார்கள். இங்கே எரிக்கோ கோட்டைக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரும் கூட வாயைத்தான் பயன்படுத்தினார்கள். வாயை பயன்படுத்தி ஆர்ப்பரித்தார்கள். அவன் சொல்கிறான், நான் சொல்கிறவர்களும் நீங்கள் பேசக்கூடாது, நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஆர்ப்பரிக்கணும். 20வது வசனம் சொல்லுகிறது, எக்காலங்களை ஊதுகையில், யோசுவா 6:20, எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தது. அப்ப நான் சொல்லுகிறேன், இந்த அலங்கம் இடிந்து விழுந்தது இவர்களுடைய பெலனா, துதியினால் உண்டான பெலனா? யாருனால் உண்டான பலன்? அப்போ உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான அலங்கம் போல இருக்குது, எனக்கு கோட்டை போல இருக்குது, தடையா இருக்குதுன்னு சொன்னாக்கா உங்க பலத்தில் அது தகர்க்க முடியுமா? இல்லை நாம் அவரை துதிக்கும் பொழுது உண்டாகிற தேவனுடைய பலத்தினால் அது இடிக்கப்படுமா? தேவனுடைய பலத்தினால் தான் அது இடிக்கப்படும். தேவனுடைய பலன் வெளிப்படுவதற்கு நம்முடைய துதி மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் துதிப்பது மிகவும் அவசியம். துதித்து கொண்டே இருப்பது, துதிப்பதுன்னு சொல்றதில்ல, எப்பொழுதும் துதிச்சுட்டே இருக்கலாம். பாருங்க, தாவீது நல்லா எழுதி வச்சுட்டு போயிட்டான் அந்த வசனத்தை. கர்த்தரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி. வாயில துதிக்கிறதுக்கு டைமே இல்லை. எப்போ படுத்துக்கிட்டு துதிச்சுட்டு இருக்கலாம், வேலை பண்ணிட்டு துதிச்சுட்டு இருக்கலாம். நீங்களுடைய வீட்டில் சமையல் செய்யும் பொழுது துதிக்கலாம், துணி துவைக்கும் பொழுது துதிக்கலாம். உங்களுடைய எப்பொழுதெல்லாம் நீங்கள் துதிக்க முடியுமோ, யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு எந்த ஒர்க் பண்ணியிருந்தாலும் வாயிலையும் இருதயத்திலும் தேவனை துதித்து கொண்டே இருக்கலாம். அப்படி துதித்து கொண்டே இருக்கிறது மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் பலனை உண்டு பண்ணுகிற ஒரு காரியம். அதோடு கூட ஆர்ப்பரிக்கிறது, ஸ்தோத்திரம் என்று சொல்லி சத்தம் போட்டு தேவனை துதிப்பதும் கூட நல்ல ஒரு வாழ்க்கையில் நமக்கு வாழ்க்கையில் கட்டுகளை உடைப்பதும் பலனை நமக்கு உண்டு பண்ணுகிறதுமான ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை துதிக்கிறதுனால் உண்டாகிற ஒரு பலனாய், ஒரு விடுதலையாய், ஒரு நன்மையாய் இருக்கிறது. ஆகவே துதிப்பதிலே நாம் தீவிரம் காட்டுவோம். எல்லாரும் சொல்ல, துதிப்பதிலே தீவிரம் காட்டுவேன், கர்த்தரை இன்னும் துதிப்பேன். அதனால் விரும்பினா தான் துதிக்கிறேன்னு சொல்லாதீங்க. சில நேரத்தில் துதிக்கிறதுக்கு இஷ்டமே இருக்காது. அதான் மதியம் சொல்லிட்டேன், பலினா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். துதிக்கிறதுக்கு இஷ்டமே இருக்காது. ஜெபிக்கிறதுக்கு வேணுமா தான் இஷ்டம் இருக்கும், செய்தி கேட்கறதுக்கு கூட இஷ்டம் இருக்கும். ஜெபிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ நேரம் துதிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோமா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் வேண்டாம். நான் எந்த விண்ணப்பத்தையும் கொண்டு வரல ஆண்டவரே, ஒரு விண்ணப்பத்தையும் கொண்டுட்டு வரல, ஒரு வேண்டுதலையும் கொண்டு வரல, எல்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லைப்பா, உங்களை துதிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஏசப்பா உங்களை துதிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியிலே நிரம்பி வசனத்தை சொல்லி, சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்குது, அந்த சங்கீதம் 136 நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்றதுல அதில் பாருங்க நிறைய அவர் யார் 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 கர்த்தர் நல்லவர், அவர் துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்றலாம் எழுதப்பட்டிருக்கும். அதை படித்து அப்படியே அவர் துதிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு அவரை துதிச்சு பாருங்களேன், வாழ்க்கையில் மாற்றம் நிச்சயம். அல்லேலூயா. துதியினால் விடுதலை. ஜெபிக்கிறதுக்கு விட்டுறோம்,
வேதம் வாசிக்கிறது கூட சில நேரத்தில் விட்டுருவான். சில நேரத்தில் வந்து மற்றதுக்கெல்லாம் கூட நம்மளுக்கு டைம் செலவு பண்ணாலும் கூட இந்த வருஷத்தில் நமக்கு ஆவியானவர் நினைவுபடுத்துகிற ஒரு காரியம் கொஞ்ச நேரம் துதிக்கிறது. ஒன்றும் பண்ணுறதில்ல. ஸ்தோத்திரம், ஒரு பாட்டு பாடுறேன், ஸ்தோத்திரம் பண்ணுறேன், ஒரு பாட்டு பாடுறேன், ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் தனியாகவோ குடும்பமாகவோ வாய்ப்பு கிடைக்கிறப்ப கர்த்தரை ஆராதிப்பதற்கு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதிச்சு போயிட்டா போதுமா ஆண்டவருக்கு? பத்தாது. மீண்டும் நம்ம அவரை ஆராதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை நாள் முழுவதும் அவரை ஆராதிக்க துதிக்க நாம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது, பழக்கி வைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த நன்மைகளை நாம் காண முடியும். 2 நாளாகமத்தில் 20வது அதிகாரம் 17லேருந்து அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. நான் வாசிக்க நேரம் இல்லை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 17லேருந்து 29 வரலும் கூட 29 வரலும் கூட நீங்கள் வாசித்து பாருங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல, இவங்க துதிச்சாங்க, அவ்வளோதான். ஒன்றுமே பண்ண கிடையாது. இவங்களாம் துதிச்சாங்க. அங்கே அப்படிதான் சொல்லுது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலையில் தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எலும்பு பண்ணினதனால் அவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தனரே. எப்ப எதிரி எப்ப வெட்டுண்டு மடிஞ்சானா? ஜெபமன துவங்கின போதல்ல, வேதவசனம் படிக்க துவங்கி போனதல்ல. அதெல்லாம் அவசியம். ஜெபிக்கிறது, வேதவசனம் படிக்கிறதுலாம் அவசியம். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்குது துதி செய்ய தொடங்கியதும். ஆமென். இப்போ துதிக்கிறது எவ்வளவு பலத்தை கொண்டு வருகிறது, எவ்வளவு விடுதலையை கொண்டு வருகிறது, எவ்வளவு சுகத்தை கொண்டு வருகிறது, எவ்வளவு நன்மையை கொண்டு வருகிறது. நல்லா யோசித்து பாருங்க. 2 நாளாகவும் 20 17லேருந்து 29 வரலும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. கடைசி வசனம் சொல்லுது என்ன பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவார், நானோ கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. என்ன நடக்குதுன்றீங்க? ஆராதனையில் வந்து நீங்க துதித்து ஆர்ப்பரித்து பாடும் பொழுது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவர் மகிமை அடைகிறார். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் முறியடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உனக்கும் எனக்கும் விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அதனால் தான் முதல் பாடலே பாடணும், இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவரே என் யுத்தங்களை செய்வார். எழுந்து நிற்போம். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் நிறைவேற அவர் செய்வார். எவ்வளோ ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அவரை துதிக்கிறதுனாலே இவ்வளோ ஒரு காரியம் இருக்குது. அவருடைய சமூகத்தில் ஆர்ப்பரிக்கத்திலேயே ஒரு காரியம் இருக்குது. அவருடைய சமூகத்தில் பாடி அவரை மகிமைப்படுத்தும் பொழுதே இவ்வளவு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார். நான் அவரை துதிப்பேன், துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்து என்னுடைய எல்லா காரியங்களிலும் அவர் எனக்கு வெற்றியையும் பலத்தையும் என் சோர்வையும் நீக்கி என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுகிறார். சத்துருக்களோடு கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். சிறைச்சாலை கதவை கர்த்தருடைய பலன் உடைக்கிறது. எரிக்கோவை கர்த்தருடைய வல்லமை தகர்க்கிறது. இஸ்ரேல் மக்களுடைய விரோதிகளாக இருக்கிற அந்த விரோதிகளை கர்த்தர் அவர்களுக்கு வெட்டுண்டு ஓடும்படியாய் செய்தார். அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? பெராக்காவில் கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். ஆமென். ஒன்றும் இல்லைங்க ஆண்டவருடைய இன்றைக்கும் அது நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். ஜெபிச்சு நடக்கலையா? நன்றாக யோசிங்க. இந்த வருஷத்தை நீங்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எத்தனையோ ஜெபம் பண்ணுங்க, எனக்கு அந்த வியாதி குணமாகலை. எத்தனையோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனசுக்கு வேதனையாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலைங்க, நான் குழம்பி போயிருக்கிறேன், வாசல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, கதவெல்லாம் மூடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முயற்சி எடுத்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஒன்றும் செய்ய வேண்டாம், நல்லா பாடி கர்த்தரை துதி, சத்தத்தை உயர்த்தி துதி, அமைதியாய் கர்த்தரை துதி, வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை துதி, ஆவில் நிரம்பி அந்நிய பாஷையில் கர்த்தரை துதி. துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் செய்வார். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை துதிக்க எனக்குள் பலன் உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, சங்கீதம், ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. சங்கீதத்தில் 8:2 சொல்லுகிறது, வாயில் பலன் உண்டாகட்டும் அப்பா, என் நாவில் பலன் உண்டாகட்டும்.
துதிக்க எனக்கு விருப்பம் உண்டாகவில்லை என்று சொன்னாலும் துதிக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பலன் தருவீராக. உங்களுடைய மனதின் விருப்பத்தின் அடிப்படையில் துதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. துதிப்பது நம்மேல் விழுந்த கடமை. துதிப்பது நமக்கு ஒரு பலனை கொண்டு வருகிற ஒரு செயல். ஹல்லேலூயா. பல நேரங்களில் பாருங்க, நம்ம பலவீனமா இருந்தாலும் கூட நம்முடைய கடமைகளை கஷ்டத்தோடு நாம் போய் செய்வோம். அப்படி செய்யும் பொழுது அதில் நமக்கு லாபம் கிடைக்கும், அதில் சம்பளம் கிடைக்கும். ஆனால் உலகத்திலேயே நம்ம பலவீனமா கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு போய் வேலை செய்யும் பொழுது நம்மளுக்கு சம்பளம் கிடைக்குது. ஆனால் விருப்பமே இல்லாத ஆண்டுடைய சமூகத்தில் பலவந்தப்படுத்தி, உங்கள் மனதை பலவந்தப்படுத்தி, உங்கள் சிந்தையை பலவந்தப்படுத்தி, உங்கள் சரீரத்தை அடக்கி ஒடுக்கி சரீரத்தை உங்களை வற்புறுத்தி தேவனை துதிக்கும்படியாய் முயற்சிக்கிற உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய பலத்தை, வல்லமையை, மகிமையை, சத்துவத்தை வெளிப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வது நிச்சயம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருடைய நாவிலும் துதியின் பலன் உண்டாவதாக. துதியினால் உண்டாகிற விடுதலையை அறிந்து உணர்ந்து, ஆண்டவரே, அதிகமாக உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் இந்த வருஷத்திலே துதித்து அதனால் உண்டாகிற பலன், அதனால் உண்டாகிற விடுதலை, அதனால் உண்டாகிற நன்மையை பெற்று அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. நீரே எங்களுக்கு துதிக்க உதவி செய்வீராக. துதினால் உண்டாகிற வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க, பெற்றுக்கொள்ள, சுதந்திரிக்க பரிசுத்த ஆவியானவரை நடத்துவீராக. மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷமும் சமாதானம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.